and do a piece of work in 6-10 daysல பார்க்குறாங்க. ஓகேவா? XYZ ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு 3100 ரூபாய் வழங்குறாங்க. XYZ 3 பேர் சேர்ந்து பார்த்த வேலைக்கு காசு வந்து 3100 ரூபாய் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ காசு வாங்குவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. X வந்து 4 days வேலை பார்க்குது, Y வந்து 6 days வேலை பார்க்குது, Z வந்து 10 days. நம்ம இதில் டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவோமா? ஸோ டோட்டல் ஒர்க்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு எல்சிஎம் இருப்போம். 4, 6, 10க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60 வரும். ஓகேவா? ஸோ அதை வச்சு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற அந்த பங்கை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த பங்கை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? அதுக்கான காசையும் கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ 60/4 வந்து என்ன வரும்? 15 வருமா? 60/6 வந்து 10 வரும். 60/10 வந்து 6 வரும். அப்போ 15 பங்கு வேலை X பார்த்துருக்கு, 10 பங்கு வேலை Y பார்த்துருக்கு, Z வந்து 6 பங்கு வேலை பார்த்துருக்கு. இப்போ டோட்டல் ஒர்க்குனா 31 பங்கு டோட்டல் ஒர்க். அப்போ 31 பங்குக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க? 3100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பங்குக்கு எவ்வளோ வரும்? ஒரு பங்குக்கு 100 ரூபாய், 3100, 31,000 ரூபா, 31,000 தானே, 3100 ரூபா, ஸோ 3100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பங்குக்கு அப்போ எவ்வளோ வரும்? 100 ரூபாய் வந்து வரும். ஒரு பங்குக்கு 100 ரூபாய் வரும். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 15 பங்குக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 15 × 100 1500. X Y வந்து 10 பங்கு, ஸோ அப்போ 1000 ரூபாய். Z வந்து 6 பங்கு, ஸோ அப்போ 600 ரூபாய். ஸோ இப்போ இந்த ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோமா? 1500, 1000, 600. ஸோ இதுதான் இந்த இதுக்குரிய ஆன்சர்.